أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் நாம் ரோமானிய பாரசீக மக்களுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கிய சில அரசியல் சட்டங்கள் பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண தருவாயில் சிரியாவில் உள்ள எர்மூக் என்ற இடத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் இஸ்லாமிய படை ரோமர்களை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறது என்ற தகவல்களையும், அதுபோல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு அடுத்த கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்துவிட்டு அவர்களிடம் அல்லாஹ் சிரியாவை வெற்றியடைய செய்தார், காலித் இப்னு வலீத் அவர்களை நீங்கள் மீண்டும் ஈராக்கிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னதை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் சிரியா நாட்டில் முஸ்லிம் வீரர்கள் ரோமானிய படைகளை எதிர்த்து போராடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் படைத்தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஒரு கடிதம் வருது. அதில் தளபதி காலித் அவர்களுக்கு கலீஃபா உமர் பின் கத்தாப் எழுதி கொள்வது, இந்த உத்தரவு மூலம் காலித் அவர்கள் தளபதி பதவியிலிருந்து விலக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அபூ உபைதா நியமிக்கப்படுகிறார். உடனடியாக காலித் அவர்கள் பொறுப்புகள் அனைத்தையும் அபூ உபைதா அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மதீனாவுக்கு திரும்ப வேண்டும். படை வீரர்களுக்கு முன்னால் இந்த கடிதத்தை பகிரங்கமாக படிக்கப்பட்ட போது எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்தே தளபதி பொறுப்பை வகித்து வருபவர். நபி அவர்களால் சைபுல்லா, அதாவது இறைவனின் வாள் என்று அழைக்கப்பட்டவர். போர்க்களத்திலும் வீரர்களிடம் நன்மதிப்பை பெற்றவர். அவர் தளபதி பொறுப்பில் இருந்த போது நடைபெற்ற எந்த போரும் தோற்றதும் இல்லை. அப்படிப்பட்ட மாவீரர் காரணமின்றி விளக்கப்படுவதை அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் கலீஃபா உத்தரவை ஏற்க மறுத்து புரட்சி செய்தால் என்னவாகும் அப்படின்னு பலவாறாக படை வீரர்கள் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஆனா அவர்கள் நினைத்தது போல் எதுவுமே நடக்கல. காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பொறுப்புகள் அனைத்தும் அபூ உபைதா அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு உடனடியாக மதீனா வந்து சேர்ந்தார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்ததுனால இப்போ இந்த இரு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி குடும்ப நலன்களை விசாரிக்கிறாங்க. கடைசியாக விடைபெறும் பொழுது காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நண்பரே, தளபதி பதவியிலிருந்து நான் ஏன் விலக்கப்பட்டேன் என்று தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித்தே, உமது வீரமும் வெற்றிகளும் பொதுமக்களின் கண்களை மறைப்பதை பார்த்தேன். இறைவனது புகழ் பாட வேண்டிய மக்களின் நாவுகள் உங்கள் புகழ் பாடுவதை கேட்டேன். இது ஷிர்க் வரை கொண்டு சென்று விடுமோ என்று பயந்தேன். நீங்களும் நானும் இறந்துவிடக்கூடிய சாதாரண மனிதர்கள். இஸ்லாத்தின் கண்ணியத்தை நிலைத்து நிற்க செய்ய வேண்டியதுதான் நமது லட்சியம். காலித் இல்லாவிட்டாலும் அது நிலைத்து நிற்கும் என்று நிரூபித்தே ஆக வேண்டும் என்று எண்ணினேன். உங்களை விளக்கியது மூலம் நான் அதை ஓரளவு நிரூபித்து விட்டதாக நம்புகிறேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே காலித் அவர்கள் அந்த பதிலில் திருப்தி அடைந்தவராய் மகிழ்ச்சியோடு தன் நண்பரை கட்டி தழுவிக் கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பேரரசானது பல்வேறு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. அவைகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முழு அரேபியாவும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று மக்கா, மற்றொன்று மதீனா. அதுபோல ஈராக் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று பஸ்ராவும் கூபாவும் இணைந்த பகுதி, மற்றொன்று யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கரை பகுதிகளும் ஜசீரா என்ற இடைப்பட்ட பகுதி. சிரியா தனி பகுதியாக இருந்தது. பாலஸ்தீனம் 2 பகுதிகளாக இருந்தது. ஒன்று ஐலா, மற்றொன்று ராமல்லா.
எகிப்து 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று எகிப்தின் மேல் பகுதி, மற்றொன்று கீழ்ப்பகுதி. பாரசீகம் 3ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று குரோசான், அடுத்து ஆதர்பைஜான், மூன்றாவது பஸ். பெரும்பாலான வரலாற்று ஆசிரியரின் கருத்துப்படி 6 பிரதேசங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. பிரதேசங்களின் எண்ணிக்கையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட இஸ்லாமிய பிரதேசங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பணியாற்றிய ஆளுநர்கள் யார் யார் என்பதை இப்போது பார்க்கலாம். சிரியா கவர்னர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு யஸீத் பின் அபு சுபையான் ரலியல்லாஹு அன்ஹு, இவரின் வஃபாத்திற்கு பிறகு முஆவியா பின் அபு சுபையான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எகிப்து கவர்னர் அமர் பின் ஆஷ் ரலியல்லாஹு அன்ஹு, கூஃபா கவர்னர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பஸ்ரா கவர்னர் உத்பா பின் கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு, இவருக்கு பின் அபு மூசா அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு, மக்கா கவர்னர் இதா பின் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜசீரா கவர்னர் ஐயாத் பின் கனாம் ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோல் ஒவ்வொரு ஆளுநருக்கு கீழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நியமனமும் எழுத்துப்பூர்வமாகவே வழங்கப்பட்டது. நியமிக்கப்படும் அதிகாரிகளுக்கான அதிகார வரம்புகள், அவர்களின் கடமைகள் என்ன என்பது பற்றிய குறிப்பீடுகள் வழங்கப்பட்டன. நியமனம் செய்யப்பட்ட அதிகாரி பொறுப்பேற்பதற்கு முன்னால் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி தமக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன, அவற்றின் வரம்புகள் என்ன என்பதை பற்றி அவர் பொது அறிவிப்பு செய்தாக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனால் வரம்பு மீறுகிற அதிகாரிகளை மக்கள் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளவும், அவர்கள் செய்கின்ற தவறுகள், அதிகார வரம்பு மீறல்கள் போன்றவைகளை எளிதில் சுட்டி காட்டவும் முடியும் என்பதனால் கலிஃபா அவர்கள் இது போன்ற கட்டளைகளை பிறப்பித்தார்கள். நியமன நேரத்தில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும்படியும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அவை என்னன்னா, உயர்தரமான துருக்கி குதிரைகளில் பயணிப்பதில்லை, அழகிய மிருதுவான ஆடைகளை அணிவதில்லை, மிருதுவான மாவை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவை உண்பதில்லை, பணியாள் ஒருவரை வீட்டு வாசலில் காவலாளியாக நிறுத்தி வைப்பதில்லை, பொதுமக்கள் எளிதில் அணுகும் வண்ணம் தம் வீட்டு வாசலை எப்பொழுதும் திறந்தே வைத்திருப்பது. அதுபோல் அதிகாரிகளின் நியமனத்திற்கு முன்பாக அதிகாரிகளின் சொத்து குறித்து முழு பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அவருடைய பதவி காலங்களில் ஏதேனும் இயல்புக்கு மாறாக அவரது சொத்து மதிப்பு கூடியிருந்தால் அவர் விசாரிக்கப்படுவார். அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அளிக்கப்படும் தண்டனைகளை தவிர அவருடைய சொத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அது அரசின் கருவூலத்தில் சேர்க்கப்படும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்து மக்களுக்கு குர்ஆனில் இருந்து சில வசனங்களை ஓதிவிட்டு தன்னுடைய உரையை தொடங்குறாங்க. அப்போ ஒரு இளைஞர் குறுக்கிட்டு, நீங்கள் எங்களுக்கு தகுந்த விளக்கம் கொடுக்கும் வரை நீங்கள் கூறுவதை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த துணிச்சலான குறுக்கிட மக்களை திடுக்கடச் செய்யும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக எதை பற்றி விளக்க வேண்டும் அப்படின்னு அந்த இளைஞரை பார்த்து கேட்கிறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, சில நாட்களுக்கு முன்பு பைத்துல் மால் நிதியில் இருந்து ஒவ்வொருவருக்கும் உடுத்துமாடியின் துணி ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் கலிஃபாவான நீங்கள் 2 துணி அணிந்திருப்பதை பார்க்கிறேன். சாதாரண முஸ்லிம்களுடைய பங்கை போல 2 மடங்கை பெறுவதற்கு கலிஃபாவுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவர்களுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அந்த இளைஞனை பார்த்து, நண்பரே, மற்றவர்களைப் போல நானும் என் தந்தையும் பைத்துல் மால் நிதியில இருந்து ஒவ்வொரு துணியை தனித்தனியாகத்தான் பெற்றோம். என் தந்தை மிகவும் உயரமானவராக இருந்ததனால அவர் பெற்ற துணி அவருக்கு போதுமானதாக இல்லை. அதனால நான் என்னுடைய துணியை என் தந்தைக்கு கொடுத்தேன் என்று விளக்கம் சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய அதிகாரிகளோடு ஒரு முக்கிய ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ ஒருவர் வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய துன்பத்தை பற்றி கலிஃபாவிடம் புகார் செய்து தெரிவித்துவிட்டு உடனடியாக இதற்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ கலிஃபாவுக்கு அவருடைய இந்த பேச்சு எரிச்சலை ஏற்படுத்துது.
அவங்க கோபமாக சொல்றாங்க, நான் பொதுமக்களின் துன்பங்களுக்கான தீர்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீ உன்னுடைய துன்பங்களை முறையாட வந்து என்னை தொல்லைப்படுத்துகிறாயா அப்படின்னு கேட்டுவிட்டு அந்த மனிதரை தன்னுடைய சாட்டை எடுத்து அடித்து விடுகிறார்கள். இப்ப அந்த மனிதர் கண் கலிங்க வராக வருத்தத்தோடு திரும்பி போயிடுறார். அந்த மனிதர் அங்கிருந்து போய் சில நிமிடங்கள் தான் ஆயிருக்கும். அவரிடம் கீழ்த்தரமாக தாம் நடந்து கொண்டதை நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வேதனைப்படுறாங்க. இப்போ கலிஃபா அவர்கள் அந்த மனிதரை தேடி ஓடுறாங்க. கடைசியில் அவரை கண்டுபிடித்து தன் கையில் உள்ள சாட்டையை அவர் கையில் கொடுத்து, நான் உன்னிடம் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொண்டேன். உன்னை நான் சாட்டையால் அடித்தது போல் நீ இந்த சாட்டையினால் என்னை அடிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள கணக்கு சரியாகும். இல்லாவிட்டால் அல்லாவிடம் நான் பாவியாக நிறுத்தப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மனிதர் கலிஃபாவுடைய இலகிய மனதை புரிந்து கொண்டு, அமீருல் முஃமினீன் அவர்களே, உமக்கு எதிராக நான் எப்படி என் கையை ஓங்க முடியும்? நான் பழிதீர்க்க விரும்பவில்லை. நான் உம்மை மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ்வும் உம்மை மன்னிப்பானாக என்று கூறிவிட்டு அவர் சென்று விடுகிறார். உடனே கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வீட்டிற்கு வந்து பாவ மன்னிப்புக்காக 2 ரக்காத்து சிறப்பு தொழுகை தொழுகிறாங்க. பிறகு தனக்குத்தானே இப்படி திட்டுக் கொள்கிறார்கள். உமரே, நீ தாழ்ந்த நிலையில இருந்த, அல்லாஹ் உன்னை உயர்த்தினான். வீணாக சுற்றி திரிந்தாய், அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டினான். நீ கீழானவனாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தினான். மற்ற மக்களை விட அவன் உனக்கு உயரிய அந்தஸ்து கொடுத்தான். இப்போ அவர்களுள் ஒருவர் உன்னிடம் வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட துன்பத்திற்கு நியாயம் கேட்டால் நீ அவரை அடிக்கிறாய். இப்போ அல்லாஹ்வின் முன் என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று உரத்த குரலில் கத்திவிட்டு, முடிவில் என்னை என் தாய் பெற்றெடுக்காமல் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஒரு சமயம் ஆதர்பைஜான் நகரத்து மக்கள் ரமலான் மாதத்தின் 29 நோன்புகள் முடிந்த பிறகு முஸ்லிம்கள் எல்லாம் ஈத்து பிறையை பார்க்க ஒன்று கூடுறாங்க. ஆனால் எந்த பிறையும் கண்ணுக்கு தெரியல. அதனால அந்த பகுதியின் ஆளுநரான உக்பா இப்னு ஃபர்ஹத் என்பவர் ரமலானுடைய 30ஆம் நாளும் நோன்பு நோக்கப்பட வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுகிறார். இப்ப அடுத்த நாள் மக்கள் எல்லாம் 30வது நோன்பை வைத்திருந்த நிலையில அன்றைய பகல் வேளையில் அசர் நேரத்திற்கு முன்பாக வானில் புதிய பிறை தென்படுவதாக ஆளுநருக்கு தெரிவிக்கப்படுது. சூரியன் மறைய இன்னும் நேரம் இருக்க நிலையிலேயே அவரும் அந்த புதிய பிறையை பார்க்கிறார். உடனே அவர் உலமாக்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார். பிறையை பார்த்து விட்ட பின் நோன்பை தொடர்வது சட்டத்துக்கு விரோதமானது என்று உலமாக்கள் தெரிவித்தவுடன் மக்கள் எல்லாரும் சூரியன் மறைவதற்கு முன்பே நோன்பை முடித்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் ஈது கொண்டாடுவது பற்றி கேள்வி வருது. அந்த நாளில் ஈது கொண்டாட முடியாத அளவுக்கு தாமதமாகிவிட்டது. மறுபடியும் உலமாக்கள்கிட்ட கருத்து கேட்ட போது அவங்க இன்று நோன்பை முறித்து விட்டாலும் நாளை தான் ஈது கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனை ஷரியத் சட்ட பிரச்சனையாக இருப்பதனால கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கவனத்திற்கு இதை கொண்டு போறாங்க. அவர்கள் பிரச்சனையை தீர ஆராய்ந்து முடிவை சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு நாளின் முற்பகுதியிலேயே நீங்கள் பிறையை கண்டால் நீங்கள் நோன்பை முறித்து விட்டு அன்றைய ஈதை கொண்டாடலாம். பிற்பகுதியில் பிறையை கண்டால் நோன்பை தொடருங்கள், அடுத்த நாள் ஈதை கொண்டாடுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அரேபியாவில் பல ஆண்டுகளாக பருவமழை பெய்யாததுனால கிபி 640ஆம் ஆண்டில் கடும் பஞ்சம் ஏற்படுது. கிராம மக்கள் எல்லாரும் மதீனாவில் குவிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மக்களிட எல்லா பொருளாதாரமும் இருக்கு, ஆனா உணவு மட்டும் இல்லை. கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இஸ்லாமிய பகுதியினுடைய மாநில கவர்னர்கள் உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க. சிரியாவின் கவர்னரான அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்த உணவுப் பொருட்கள் சிரியாவிற்கும் மதீனாவிற்கும் இடையே உள்ள தூரம் 1056 கிலோமீட்டர் நீளத்தில் உணவுப் பொருட்களை சுமந்து வந்த முதல் ஒட்டகம் மதீனாவில் நிற்கிறது, கடைசி ஒட்டகம் சிரியாவின் டெமாஸ்கஸ் நகரில் நிற்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுபோல் எகிப்தின் கவர்னரான அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செங்கடலை கடந்து தோணியில் உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சாங்க. ஈராக், யமன், பஹ்ரைன் போன்ற இடங்களிலிருந்தும் அந்தந்த மாநில கவர்னர்கள் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதோடு தேவையான உதவி பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட உதவி பொருட்களை
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தானும் முதுகில் சுமந்து உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. மதினா நகரத்தில் தினமும் 40,000 பேருக்கு உணவு சமைத்து பரிமாறப்பட்டது. எல்லோருக்குமான உணவைத்தான் எல்லா நாட்களிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அரேபியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தை தொடர்ந்து கொள்ளை நோய், அதாவது தாவூன் என்ற பிளேக் நோய் பரவ ஆரம்பிக்குது. இந்த கொள்ளை நோய் பாரசீக ரோமானிய வெற்றிக்கு பிறகு தாயகம் திரும்பி வந்த இராணுவ மையத்திலிருந்து உருவானது என்ற ஒரு கருத்தும், பாரசீக பேரரசை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து உருவானது என்ற மற்றொரு கருத்தும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த கொள்ளை நோயினால் 25,000 இஸ்லாமிய இராணுவ வீரர்கள் ஷஹீதானாங்க. இந்த அசாதாரண சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த வழிமுறைகள் படி ஊரை தனிமைப்படுத்துதல் போன்ற முறைகளை கையாண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. அதுபோல வெற்றி கொள்ளப்பட்ட அந்த 2 வல்லரசு நாட்டு மக்களும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவுறாங்க. அவர்கள் பல்வேறு இன மக்களாகவும் பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. அதோடு அவரவர்களுடைய பூமி, மொழி, கலாச்சாரம், நிலவளம் போன்ற தன்மைகளின்படி இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு மார்க்க சட்டங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. அதனால இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை அடிப்படையாக கொண்டு அந்தந்த மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்றாற்போல் அந்த மக்களுக்கு உட்பிரிவு சட்டங்கள் கட்டாய தேவையாக இருந்தது. அதனால ஃபிக்ஹ் சட்டங்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதாவது மார்க்கத்தின் உட்பிரிவு சட்டங்களை தெளிவான ஆதாரங்களை கொண்டு அறிவதற்கு ஃபிக்ஹ் என்று பெயர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ஃபிக்ஹ் என்ற உட்பிரிவு சட்டங்கள் உலக தேவைக்காக, சமூக வாழ்விற்காக குரானிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் மார்க்க அறிஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இறுதி நாட்களில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.